ஆற்றின் அருகே ஒரு சிறிய கிராமத்தில் ரோகன் என்ற 16 வயது சிறுவன் வசித்து வந்தான். அவன் குடும்பம் ஏழ்மையானது. அவன் தந்தை ஒரு தச்சராக வேலை செய்து ஒரு சிறிய மரக்கடை நடத்தி வந்தார். உயிர் வாழ போதுமான வருமானம் ஈட்டவில்லை. பள்ளியில் ரோகன் புத்திசாலி பையன் அல்ல, ஆனால் அவனுக்கு ஒரு அமைதியான சக்தி இருந்தது. அவன் நம்பிக்கையை ஒருபோதும் கைவிடவில்லை. ஒவ்வொரு நாள் காலையிலும் சூரியன் மரத்தின் உச்சியை தொடுவதற்கு முன்பு ரோகன் எழுந்து ஆற்றின் அருகே ஓடுவான். அவனது கனவு ஒரு சிறந்த ஓட்டப்பந்தய வீரராகி மாவட்ட விளையாட்டு அகாடமியில் தேர்வு செய்யப்பட வேண்டும். அவன் நுழைந்தால் அவன் ஒரு சிறந்த தடகள வீரனைப் போல பயிற்சி பெற முடியும். அவன் தன் தந்தையை பெருமைப்படுத்த முடியும். ஒரு நாள் அந்த சிறிய மரக்கடையை பெரியதாக மாற்ற உதவ முடியும். ஆனால் ஒரு பிரச்சனை இருந்தது. அவன் எப்போதும் தோற்றான். பல வருடங்களாக அவன் ஒவ்வொரு முறையும் 2வது அல்லது 3வது இடத்தை பிடித்தான். அவன் நண்பர்கள், ரோகன் ஓடுவது உனக்கு பொருந்தாது, நீ நேரத்தை வீணடிக்கிறாய் என்று சொன்னார்கள். ஆனால் ரோகன் ஓடிக்கொண்டே இருந்தான். ஒரு நாள் மழை பெய்யும் காலையில் ஓடும்போது சேற்றுப்பாதையில் வழுக்கி விழுந்தான். அவன் உடைகள் அழுக்காக இருந்தன. அவனுடைய கணுக்கால் மோசமாக வலித்தது. ஒருவேளை அவர்கள் சொல்வது சரிதான் என்று ரோகன் ஒரு மரத்தடியில் அமர்ந்து யோசித்துக் கொண்டிருந்தான். நான் இவ்வளவு காலமாக மிகவும் கடுமையாக முயற்சித்தேன். இன்று வரை நான் தோற்றுக்கொண்டே இருக்கேனே. ஒருவேளை நான் போதுமான அளவு திறமையற்றவனாக இருக்கேனா என்று நினைத்து அழுது கொண்டிருந்தான். அப்போது ஒரு வயதான விவசாயி மாடுகளை ஓட்டிக்கொண்டு அவ்வழியாக வந்தார். அவர் மெதுவாக கேட்டார், நீ ஏன் அழுகிறாய் மகனே? ரோகன், நான் ஒவ்வொரு நாளும் கடுமையாக முயற்சி செய்கிறேன், இருந்தும் தோற்றுக்கொண்டே இருக்கிறேன். நான் என் நேரத்தை வீணடிக்கிறேன் என்று சொன்னான். விவசாயி, நான் உனக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். அங்கே அந்த மூங்கில் தோப்பை பார். ஒரு மூங்கில் விதை வளர எவ்வளவு நாள் ஆகும் என்று உனக்கு தெரியுமா? ரோகன், இல்லை, 5 வருடங்கள் தண்ணீர் பாய்ச்ச வேண்டும். அதை கவனித்து பாருங்கள். எதுவும் தரையிலிருந்து வெளியே வராது. பின்னர் திடீரென்று ஒரு சில வாரங்களில் அது 80 அடி உயரமாக வளர்கிறது. அது திடீரென்று வளர்ந்ததா? அதன் வேர்கள் மண்ணுக்கு அடியில் ஆழமாகவும் வலுவாகவும் வளர்ந்தன. அவர் ரோகனை பார்த்து அன்பாக கூறினார், மகனே, நீ உன் வேர்களை வளர்க்கிறாய், இப்போது மேலே செல்லாதே. அந்த வார்த்தைகள் ரோகனுக்கு ஒரு நெருப்பை மூட்டின. அன்று முதல் ரோகன் மற்றவர்களுக்கு தன்னை நிரூபிக்க ஓடவில்லை, தன்னால் சாதிக்க முடியும் என்று ஓடினான். மழையோ வெயிலோ குளிரோ என்று எதையும் பார்க்காமல் தொடர்ந்து பயிற்சி செய்தான். வெற்றி பெற்ற ஓட்டப்பந்தய வீரர்களின் வீடியோக்களை பார்த்தான். அவன் தனது சுவாசத்தை மேம்படுத்தினான். அவனது நேரத்தை மெதுவாக கணக்கிட்டு அவன் வலிமையானான். 1 வருடம் கழித்து மாவட்ட இடைநிலை பந்தயத்தின் நாள் வந்தது. முதலிடம் பெற்றவர் விளையாட்டு அகாடமிக்கு தேர்ந்தெடுக்கப்படுவார். நகரப்பள்ளியின் வலிமையான ஓட்டப்பந்தய வீரர்களால் மைதானம் நிரம்பியிருந்தது. விசில் அடித்ததும் ரோகன் வேகமாக ஓடவில்லை, ஆனால் படிப்படியாக நிலையான கவனம் செலுத்தினான். அவன் பயிற்சி செய்தது போல யாரோ ஒருவர் அவரை கடந்து சென்ற போது அவன் பயப்படவில்லை. அவன் கால் வலித்த போது அவன் நிறுத்தவில்லை. அவன் தனது தளத்தில் இருந்தான். இறுதி 200 மீட்டரில் ஏதோ ஒன்று கிளிக் செய்தது. அவனது உடல் இந்த தருணத்திற்காக உருவாக்கப்பட்டது போல் நகர்ந்தது. ஒவ்வொரு ஆட்களை அவன் கடந்து இறுதியாக அவன் இறுதி கோட்டை கடந்தான். முதலில் அவனது நண்பர்கள் மற்றும் ஆசிரியர்கள் மகிழ்ச்சியுடன் கத்தினார்கள். அவனது தந்தை வாயில் உறைந்த கைகளை வைத்துக்கொண்டு நின்றார். கண்கள் கண்ணீரால் நிரம்பியிருந்தன. ரோகன் மாவட்ட விளையாட்டு அகாடமிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டான். ஆனால் அதைவிட அதிகமாக அவன் இப்போது தன்னை நம்பினான். பல வருடங்களுக்கு பிறகு ரோகன் தனது கிராமத்திற்கு திரும்பினான். ஒரு ஆலமரத்தின் கீழ் அமைதியாக ஓய்வெடுத்துக் கொண்டிருந்த வயதான விவசாயியை பார்க்க சென்றான். ரோகன் சிரித்து கொண்டே, உங்கள் ஞானமான வார்த்தையால் நான் என்னை கண்டுபிடித்தேன், நன்றி. அன்று உங்கள் அறிவுரையை கேட்காமல் இருந்திருந்தால் நான் கைவிடப்பட்டிருப்பேன் என்றான். விவசாயி மென்மையான கண்களால் அவனை பார்த்து, என் வார்த்தைகள் உனக்கு உதவியதில் மகிழ்ச்சி என்று கூறினார். ஆனால் நீங்கள் தான் விட்டு கொடுக்காமல் இருக்க தேர்ந்தெடுக்கப்பட்டவர் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். வலிமை எப்போதும் உங்களுக்குள் தான் இருக்கும். பெரிய லட்சியத்திற்கு நேரம் எடுக்கும். நீங்கள் சரியான வெற்றி கிடைக்கவில்லை என்பதற்காக எப்போதும் உங்கள் முயற்சிகள் வீணாகிவிட்டன என்று அர்த்தமல்ல. உங்கள் வேர் மேற்பரப்பிற்கு அடியில் வலுவாக வளர்வது போல் பெரிய விஷயத்திற்கு உங்களை தயார்படுத்துகிறது. வாழ்க்கையில் பலர் முதல் முறை தோல்வி அடைந்தவுடன் தனது கனவுகளை கைவிட்டு விடுகிறார்கள். ஆனால் பொறுமையாகவும் நிலையாகவும் தங்களை தாங்களே நம்புவர்கள் மட்டுமே இறுதியில் வெற்றி பெறுகிறார்கள்.
உங்கள் கனவு எதுவாக இருந்தாலும் தொடர்ந்து முயற்சி செய்யுங்கள். உங்களுக்கான நேரம் வரும். நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். பிடித்திருந்தால் வீடியோவிற்கு லைக் செய்து சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.